தென்காசி கௌரி சங்கரோட பொண்ணுக்கு கல்யாணம். அந்த கல்யாணம் நம்ம வீட்டுல தான் நடக்க போதுமா? நம்ம வீட்டுல நடக்க போகுதா? ஏன் பள்ளிக்கூடம் கட்டின அந்த படுபாவிக்கு பந்தல் போட்டு கல்யாணம் நடத்த வக்கு இல்லையா? தான் நினைச்சதான் செய்வேன்னு மீரா பிடிவாதமா ஒவ்வொரு காரியம் பண்ணிட்டு இருக்காளே, அதுக்கு காரணம் நீ அவளுக்கு இஷ்டத்துக்கு இடம் கொடுத்ததான். இப்ப எதுக்குடா அந்த ஆராய்ச்சி? காமா இருக்கிற வீட்டை கல்யாண மண்டபமா மாத்திராலே, அதை தடுத்து நிறுத்துறதுக்கு என்ன வழி? அதை யோசி. அவங்க பெட்டியில பிஸ்கட் இருக்கு, அந்த விஷயம் எனக்கு தெரிய வந்து நான் செக் பண்றேன். கையும் களவுமா மாட்டிக்கிறாங்க. என்ன சொல்ற? இந்த வீட்டுல யாரோ தங்கம் கடத்தி கொண்டு வந்து வச்சிருக்கிறதா நியூஸ் வந்திருக்கு. அதான் தாராளமா செக் பண்ணுங்க. நாங்க அப்படிப்பட்டவங்க இல்ல. எங்களுக்கு என்ன பயம்? அப்பா சித்தப்பா மீரா தங்கத்தை காணோம். என்னது? என்ன இன்ஸ்பெக்டர், நீங்களே வச்ச மாதிரி பதறீங்க? எப்படி 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 காணாம போகும்? காணோம்னா விட்டுடுங்களேன். கில்லாடி அவனா ஒருத்தர் இருப்பான், அவன் எடுத்துட்டு போயிருப்பான். முன்னாடி ஒரு 30 காஃபி டிஃபனுங்க. ஆமா, முகூர்த்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 50 சாப்பாடு. இத பாருங்க, சாப்பாடு ரொம்ப பிரமாதமா இருக்கணும். ஆமா ஆமா, இதுக்காக நான் இன்னொருக்க ஃபோன் பண்ண வேண்டியது இல்லையே. சரி, வைக்கட்டுங்களா? தேங்க்யூ. என்ன மீரா, 30 டிஃபனு 50 சாப்பாடு, இதெல்லாம் எதுக்காக? என் பர்த்டே கூட போன மாசமே முடிஞ்சிடுச்சு. பர்த்டே ஏன் பிறந்தமேன்னு மூலையில உட்காந்து யோசிக்கிறத விட்டுட்டு உங்களுக்கு பர்த்டே வேற பெருசா கொண்டாடணும்னு ஆசை இருக்கோ? அப்ப இந்த ஏற்பாடெல்லாம் எதுக்கு? நம்ம தென்காசி கௌரி சங்கர் இருக்காருல்ல, ஞாபகம் இருக்கா? ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு அவர் யாரு? சுதந்திர போராட்ட வீரரா? கரண்ட கண்டுபிடிச்சாரா இல்ல கம்ப்யூட்டர் தான் கண்டுபிடிச்சாரா? நம்ம ஊர்ல முதல்ல ஸ்கூல் கட்டினவரு. கொத்தனாரா? மூஞ்சி. குழந்தைங்க எல்லாம் படிக்கிறதுக்கு இடம் இல்லாம அவர் தன்னுடைய சொந்த செலவுல ஸ்கூல் கட்டியிருக்காரு. புரிஞ்சு போச்சு. அவருக்கு முதல் வருஷ நினைவு நாள், அதை நீ கொண்டாடணும்னு நினைக்கிற. அதுக்கு 4 பேருக்கு தயிர் சாத பொட்டல வாங்கி கொடுத்தா போதாது? எதுக்கு விருந்து வைக்கிறது? எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன். நீங்களா கேள்வி கேட்டுக்கிறது, நீங்களா பதில சொல்றது, அடுத்தவங்கள பேச விடுறதே இல்ல. ஹலோ. ஆமாங்க, வாசல்ல 2 பக்கமும் வாழை மரம் வேணும். ஆமாமா. பந்தல் வந்து பின்ன பெருசா போட வேண்டாம், ஏன்னா கல்யாணம் வீட்டில தான் நடக்குது. சரியா? வைக்கட்டுங்களா? நல்லது. வாசல்ல வாழை மரம் கட்டுற அளவுக்கு ஏற்பாடு பண்றேன்னா அந்த தென்காசி கௌரி சங்கர் இன்னும் உயிரோட தான் இருக்கான். கரெக்டா? ஒரு தடவை சொல்றேன், கேட்டுட்டு அப்படியே ஓரமா போய் உட்காந்துடணும். புரிஞ்சுதா? சும்மா இம்சை பண்ற வேலையில இருக்க கூடாது. தென்காசி கௌரி சங்கரோட பொண்ணுக்கு கல்யாணம். அந்த கல்யாணம் நம்ம வீட்டுல தான் நடக்க போதுமா? நம்ம வீட்டுல நடக்க போகுதா? ஏன் பள்ளிக்கூடம் கட்டின அந்த படுபாவிக்கு பந்தல் போட்டு கல்யாணம் நடத்த வக்கு இல்லையா? கௌரி சங்கருக்கு முன்ன அளவுக்கு வசதி இல்ல, நொடிச்சு போயிருக்காரு. தவிர மண்டபத்துல கல்யாணம் பண்ணா அவங்க குடும்பத்துக்கு ராசி இல்லையா? அப்ப அவங்க வீட்டுல கல்யாணத்தை நடத்த வேண்டியதானே? இல்ல ஏதாவது கோவில்ல நடத்துறது? ஊர்ல கல்யாணம் பண்ணா சொந்தக்காரங்களை எல்லாம் கூப்பிடணும், கட்டுப்படி ஆகாது. ஒரே பொண்ணு, கோவில் எதுக்கு பண்ணணும்னு நினைச்சிருப்பாரு. அதுல என்ன தப்பு? உங்ககிட்ட கேட்டானா இல்ல கல்யாணத்தை இங்க நடத்துறத அவனே முடிவு பண்ணிட்டான்? என்கிட்ட கேட்டாரு, நான் சரின்னு சொல்லிட்டேன். எங்க அப்பா கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும்னு சொல்ல வேண்டியதுதானே? அப்பா, இது என்ன புது பழக்கம்? இது என் வீடு, என் இஷ்டம். கல்யாண செலவெல்லாம் கொடுத்துருவான் இல்ல? எப்படி கொடுப்பாரு? நான் தான் செலவெல்லாம் பண்றேன்னு சொல்லிட்டேனே. இந்த காலத்துல கல்யாணத்துல அவன் மொய்ய பயந்துகிட்டு நேர பந்தியில போய் உட்காந்து சாப்பிட்டு பின்பக்கமாவே நழுவிடுறாங்க. நீ என்னடான்னா கல்யாணத்துக்கு முழு செலவையும் ஏத்துக்கிறேங்கிறியே, இது எவ்வளவு பெரிய அநியாயம். ஷோ, அந்த கௌரி சங்கர் நாளைக்கு அவர் பொண்ணோட இங்க வரப்போறாரு. அவர் முன்னாடி இப்படி ஏதாவது பேசிட்டு இருந்தீங்கன்னு வைங்க, கவலையே படமாட்டேன், கைய ஓங்கிருவேன். ஆமா, வாங்க போய் அந்த தண்டபாணி வரானா இல்லையான்னு பாத்துட்டு வாங்க. யார் தண்டபாணி? நாதஸ்வரக்காரன்பா. அவனுக்கு என்னமோ விரல நகசுத்து வந்திருக்கான், வர முடியாதுன்னு சொன்னா. என்னன்னு போய் பாத்துட்டு வாங்க. என்னால முடியாது. உன் கல்யாணத்துக்கே நான் யாரையும் பார்க்கல, அதுவா நடந்தது. எவன் வீட்டு கல்யாணத்துக்காகவோ நான் யாரையோ போய் பார்க்கணுமா? ஆமா, நிஜமாவே அந்த நாதஸ்வர வித்வானுக்கு கையில நகைசுத்தி இருந்ததுன்னா நாதஸ்வரத்தை மட்டும் வாங்கிட்டு வந்துட்டு நீங்க ஊதுங்க. இப்பவே அப்படித்தான் இருக்கு. ஐயா சாமி, அடிச்சு வளர்க்காத பிள்ளையும் முறுக்கி வளர்க்காத மீசியும் உருப்படாதுன்னு சொல்லுவாங்க. இப்ப எதுக்காக இந்த பழமொழி? ரொம்ப நாளா இது யாருக்கிட்டையாவது சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இன்னைக்கு நீ மாட்டின. அதான்
தான் நினைச்சதான் செய்வேன்னு மீரா பிடிவாதமா ஒவ்வொரு காரியம் பண்ணிட்டு இருக்காளே அதுக்கு காரணம் நீ அவளுக்கு இஷ்டத்துக்கு இடம் கொடுத்ததுதான். இப்ப எதுக்குடா அந்த ஆராய்ச்சி? கிராமம் இருக்கிற வீட்டை கல்யாண மண்டபமா மாத்திராளே, அதை தடுத்து நிறுத்துறதுக்கு என்ன வழி? அதை யோசி. இதெல்லாம் நீ அவ கல்யாணம் ஏற்பாடு பண்றதுக்கு முன்னாடியே நீ கண்டிப்பா சொல்லியிருக்கணும். இப்ப சொன்னா அவ நிச்சயமா கேட்க மாட்டா. சிதம்பரசாமி, முள்ள முள்ளால தான் எடுக்கணும், விஷத்தை விஷத்தால தான் முறிக்கணும், வைரத்தை வைரத்தால தான் இருக்கணும். இப்ப எதுக்கு இந்த பழமொழி? ரொம்ப நாளா இந்த பழமொழியை யார்ட்டையாவது சொல்லணும்னு எனக்கு ஆசை. இன்னைக்கு நீ மாட்டினேன். ஏய், எப்படி யாருக்கும் சொல்லாம மீரா இங்க ஒரு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணாலோ அதே மாதிரி நாம ஒரு கல்யாணத்துக்கு இங்க ஏற்பாடு பண்ணணும். அவளுக்கு ஒரு கௌரி சங்கர் ஃபேமிலி கிடைச்சது, ஏற்பாடு பண்ணா நாம யாருக்கிட்ட கல்யாணம் பண்ணுவோம்? என் ஃப்ரெண்டு மூர்த்திக்கு 60ஆம் கல்யாணம் அதே நாள்ல நம்ம வீட்டில் நடக்குது. சாப்பாடு, டிஃபன், காஃபி எல்லாம் மீரா ஏற்பாடு பண்ணதை நாம யூஸ் பண்ணிக்கிறோம். ஒரு 10-20 பேரை நடுகாலில் நிற்க வச்சு கல்யாணத்தை நாம நடத்துவோம். அறிவு இருக்காடா உனக்கு? 3 மாசத்துக்கு முன்னாடி தான் உனக்கு 60ஆம் கல்யாணம் நடந்தது. நீ நானும் மீரா எல்லாம் போனோமே, திரும்பி வரும்போது கூட உன்னோட பழைய செருப்பை உதறி விட்டுட்டு புதுசா ஒன்று மாட்டிட்டு வந்தியே, மறந்துட்டியா? அப்போ மூர்த்திக்கு ஒரு 2வது கல்யாணத்தை பண்ணி வச்சுட்ட. ஏன், அவனுக்கு வைஃப் இல்லையா? இருக்கா, ஆனா அது முக்கியம் இல்ல. மீராவுக்கு போட்டியா நாம ஒரு கல்யாணத்தை நடத்தணும். அப்பதான் மீராவோட கொட்டம் அடங்கும். இதுக்கு மூர்த்தி ஒத்துக்கணுமேடா. ஒரே பொண்டாட்டியோட 40 வருஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கேன்னு அவனே பல தடவை எங்கிட்ட அழுத்துக்கிட்டு இருக்கான். விஷயத்தை சொன்னா போதும், பளிச்சுன்னு பட்டு வேஷ்டியோட வந்து நிப்பான். சரி, இதுக்கு அவன் பொண்டாட்டி ஒத்துக்கணுமே. அழகர் ஆத்துல இறங்குறாருன்னு மதுரைக்கு மத்தியான வண்டியில டிக்கெட்டை வாங்கி ஏத்தி விட்டுட்டு கிடைக்கிற கேப்ல இவன் கல்யாணத்தை முடிச்சிருவோம். ஏண்டா, ஏன் இப்படி ஒரு வாழற குடும்பத்தை போய் கெடுக்கணும்னு ஆசைப்படுற? உருப்படி அவனுக்கு ஐடியாவே தோணாதா? உனக்கு உடம்பு சரியாலேன்னு படுக்க வச்சு பழைய போர்வையால ஒண்ணு போத்திட்டு ஒரு நர்ஸ், ஒரு டாக்டர், ஒரு ஆம்புலன்ஸ் அட்மாஸ்பியர் கிரியேட் பண்ணணும்னு வச்சுக்க. இது மாதிரி இடத்துல கல்யாணத்தை நடத்தணுமான்னு வேற இடத்துக்கு மாத்தி இவ்வளவு செலவு பண்ணி என்ன படுக்க வைக்கிறதுக்கு பதிலா கௌரி சங்கர் பொண்ணு கல்யாணத்தை ஓன்னு நடத்தலாம். கல்யாணம் நாள் நெருங்குதேன்னு நான் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். நீ என்னடா கொடுக்குற ஐடியா எல்லாத்துலயும் குத்தம் கண்டுபிடிச்சிட்டு இருக்க. ஒரு சூப்பரான ஐடியாடா. கௌரி சங்கருக்கு நாம் ஒரு லெட்டர் எழுதுறோம். பொண்ணுக்கு கல்யாணம்னா இல்லடா, இந்த வீட்டு வாசு சரியில்லைன்னு ஒரு ஜோசியம் சொல்லியிருக்கான். அதனால இந்த வீட்டுல கல்யாணம் நடந்தா மாப்பிள்ளையும் பொண்ணும் சேர்ந்து வாழ மாட்டாங்க, கல்யாணத்தை வேற எங்கன்னா வச்சுக்கலாம். லெட்டரை யார் எழுதுறா? மீரா எழுதுற மாதிரி நீ எழுது. மீரா கையெழுத்த நீ போடுறியா? வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், லெட்டர் நான் எழுதுறேன், கையெழுத்து நீ போடு. மீராவுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா கௌரி சங்கர் மீராக்கு எழுதுற மாதிரி ஒரு லெட்டர் எழுதுவோம். இந்த மாதிரி கல்யாண பையனோட வயத்துல மாடு முத்தி குடல் சரிஞ்சு போச்சு, அதனால கல்யாணம் கேன்சல். இது யார் எழுதுறது? நீ எழுது, கௌரி சங்கர் கையெழுத்து நான் போடுறேன். வா, ஆளுக்கு ஒரு பக்கமா உட்காந்து லெட்டர் எழுதுவோம். இருடா, மீரா எழுதுற மாதிரி லெட்டரை நான் எழுதுறேன், மீரா கையெழுத்த நான் போடுறேன். கௌரி சங்கர் எழுதுற மாதிரி லெட்டரை நான் எழுதுறேன், கௌரி சங்கர் கையெழுத்த நான் போடுறேன். வா போ. என்ன மீரா, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்க. என்ன கல்யாண பொண்ணு ரொம்ப டல்லா இருக்கு? ஓஹோ, ட்ரெயின்ல வந்த கலப்போ? அவளுக்கு கல்யாணமே வேணான்ற. என்னம்மா இப்படி சொல்ற? காலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணாதானே இவங்களுக்கும் ஒரு பொறுப்பு முடியும். அவ எங்க கூடவே இருக்கணும்ன்றால. இது எல்லா வயசு பொண்ணுங்களும் சொல்றதுதான். கல்யாணம் ஆகி ஒரு வாரம் ஆகட்டும், அதுக்கப்புறம் அப்பா அம்மாவை பார்க்க வரதையே மறந்துடுவாங்க. நான் அப்படி இல்ல. உங்க அப்பா அம்மா கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இல்லையா? அது மாதிரி நீயே இருக்க வேண்டாம். அப்பா அம்மாவை கல்யாணம் கட்டிக்கிட்டாரு, நான் முன்ன பின்ன தெரியாதவர் தானே கல்யாணம் பண்ணிக்கணும். இன்னும் விளையாட்டு பிள்ளையாவே இருக்கா? அதெல்லாம் அவ கழுத்துல ஒரு தாலி ஏறினா சரியா போயிடும். இத பாருங்க, நாதஸ்வரம், பந்தல், சாப்பாடு எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டேன். மீரா, எங்களால உனக்கு எவ்வளவு சிரமம். இதுல என்னங்க இருக்கு? என் வீட்டுல ஒரு நல்ல காரியம் நடக்குதுன்னா எனக்கு பெருமை தானே. ஓ, நான் சொல்லல, இவருதான் கௌரி சங்கர், அவங்க ஒய்ஃப், அது கல்யாண பொண்ணு, இது எங்க அப்பா. வந்துட்டீங்களா? நேத்துக்கே போஸ்ட் பண்ணிருக்கணும். ஒண்ணு இல்ல. என்னது லெட்டர்? இது பக்கத்து தெருவில் கொடுக்க வேண்டிய லெட்டரை போஸ்ட்மேன் தவறி போய் நம்ம வீட்டுல கொடுத்துட்டான். அதான். கொடுங்க பாக்கலாம். வேணாம். கொடுங்க. வேணாம். கொடுங்க. வேணாம். சரி விடுங்க. சரி, இந்தா.
இது உங்க வீட்டு லெட்டர் தானேம்மா? இது 2 இடத்துக்கு போயிருக்க வேண்டிய லெட்டரு. பார்ட்டி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நீங்க உள்ள போய் ரெஸ்ட் எடுங்க. நான் அப்பா கிட்ட கொஞ்சம் பேசிட்டு வரேன். சரிம்மா. நானும் அவங்களோட போய் ரெஸ்ட் இல்ல எடுத்துக்கிறேன். நமக்கு கொஞ்சம் வேலை இருக்குல்ல, இருங்க. ஐயா, அடுத்தவங்க வீட்டு கல்யாணத்தை நல்லபடியா நடத்தணும்னு நினைக்கிறீங்க பாருங்க. ஆண்டவன் உங்களுக்கு நிறையவே கொடுப்பான். நீ வாம்மா. என்னென்ன கொடுக்க போறான்னு எனக்கு தானே தெரியும். எதுக்கு இந்த வேலை? இந்த கல்யாணம் நடக்கூடாதுன்னு தடுக்கிறக்கா? நான் வேண்டான்னு தான் சொன்னேன். மீரா ஒரு முடிவெடுத்தா அதுலேருந்து மாற மாட்டான்னு. ஆனா அந்த சிதம்பர சாமி தான் கேட்கல. 2 பேரும் திட்டம் போட்டு எழுதுனா இந்த கல்யாணம் நின்னுடுமா? இல்ல நின்னுடுமான்னு கேக்குறேன். என்கிட்ட பேசுங்க. 2 பேரும் சேர்ந்து என்ன புதுசா பிளான் பண்றீங்களா? நான் இல்ல, இவன் தான். இந்த வீட்டை கல்யாண மண்டபமா ஆக்குறது எனக்கு பிடிக்கல, ஏதாவது ஐடியா கொடுன்னா. இந்த கல்யாணம் இந்த வீட்ல தான் நடக்கும். இது நான் எடுத்த முடிவு. 2 பேரும் மார்க்கெட்டுக்கு போய் 100 தேங்காய் வாங்கிட்டு வாங்க. தேங்காய் வாங்கி ஆட்டோ ரிக்ஷாவில் போட்டுக்கிட்டு வரட்டுமா? ஆளுக்கு 50 தேங்காய்னு கோணில ஓட்டு முதுகுல தூக்கிட்டு வாங்க. என்னடா அது? என்ன பொண்ணோட அப்பா தனியா உட்கார்ந்து டேய், அவன்கிட்ட அதை இதை சொல்லி அவன் மனசை மாத்தி விரட்டி விட்டுலாம். நான் கல்யாணத்தை ஊர்லயே போய் நடத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஓடணும். வா. அடே, வாங்க வாங்க உட்காருங்க. சாப்பிட்டாச்சுங்களா? நல்லா சாப்பிட்டேன். சும்மா சொல்லக்கூடாது. வரவங்களுக்குலாம் வயிறா சாப்பாடு போறீங்களே, நீங்க நல்லா இருக்கணும். நாங்க நல்லா இருப்போம். சரி, நீங்க நல்லா இருக்க வேண்டாமா? ஏ, எனக்கு என்ன? மீரா உங்ககிட்ட சொல்லவே இல்லையா? இல்லையே. சிதம்பரசாமி விஷயம் என்னன்னு தெரியாமலே இங்க வந்து மாட்டிக்கிட்டாரா? நீங்க 2 பேரும் என்ன பேசுறீங்க? இந்த வீட்டோட பூர்வீகத்தை பத்தி உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அதை தெரிஞ்சுக்காம வந்திருக்கீங்களே நீங்க. என்னங்க ஏங்க, நீங்க 2 பேரும் பேச பேச அடிவயிறு கலங்குதுங்க. முழு விஷயத்தையும் கேட்டீங்கன்னா உடம்பே குலுங்கும். ஐயோ. டேய் ஐயாசாமி, ஒரு 6 மாசம் இருக்குமா? 8 மாசம். என்னது? மஞ்சுளான்னு ஒரு பொண்ணு, மீராக்கு தெரிஞ்ச ஃபேமிலிய சேர்ந்தவ. அந்த பொண்ணுக்கு வரன் தேடி தேடி படாத பாடுபட்டு கடைசியில கல்யாணம் ஃபிக்ஸ் ஆச்சு. அவங்க அப்போ உங்களை மாதிரி தான், வசதியே இல்லை, வீட்லயே கல்யாணத்தை நடத்திடலான்னு முடிவு பண்ணி மீரா கிட்ட கேட்டிருக்காங்க. மீரா பெருந்தன்மையா ஏன் எங்க வீட்லயே கல்யாணத்தை நடத்திக்கலாமேன்னு சொல்லியிருக்கா. பாவம் மஞ்சுளா. ஏன் என்னாச்சு? இருங்க, யோசிச்சு சொல்ல வேண்டாமா? அந்த மஞ்சுளாவுடைய நிச்சயதார்த்தத்தை இந்த வீட்டில தான் மீரா ஏற்பாடு பண்ணியிருந்தா. 7 விதமான கறி, அப்பம், எள்ளுருண்டை, அது தேவசத்துக்கு பண்றதுடா. சாரி 4 விதமான ஸ்வீட்டு, பச்சடி, பாயசம்னு பெரிய விருந்துக்கே ஏற்பாடு பண்ணியிருந்தா. விடிஞ்சா நிச்சயதார்த்தம். நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துங்க, நான் போய் தண்ணி குடிச்சிட்டு அட வரேன். இருங்க, எந்த இடத்துல இன்டர்வல் விடுறதுன்னு கணக்கு இல்லையா? நீங்க மேல சொல்லுங்க. நான் ஸ்டாப்பா போனா தாங்குவீங்களா? பரவாயில்ல, சொல்லுங்க ஐயா. நிச்சயதார்த்தத்துக்கு ரெடி ஆயிட்டு இருந்த அந்த பொண்ணு மஞ்சுளா திடீர்னு மெல்ல மெல்ல பார்த்தா. போதாது, இன்னும் வேணும். தலைய பயங்கரமா விரிச்சு அல்ல நர நர நரன்னு கடிச்சுக்கிட்டு கையில கிடைச்ச பாத்திரத்தெல்லாம் வீசி எறிய ஆரம்பிச்சுட்டா. நிறுத்துங்க. ஏங்க ஏங்க இப்படி எல்லாம் பண்ணி பயமுறுத்துறீங்க? ஏங்க இவரை சும்மா இருக்க சொல்லுங்க. ஏங்க ஏன் அப்படி எல்லாம் பண்ணா? குறுக்க குறுக்க கேள்வி கேட்காதுங்க, கோர்வை போயிடும். சொல்லுங்க. எங்களுக்கெல்லாம் என்ன நடக்குதுன்னே தெரியல. நாங்க ஒரு பக்கம் ஓடுறோம், மீரா ஒரு பக்கம் ஓடுறோம், சமாதானமே படுத்த முடியல. ஏங்க அந்த பொண்ணோட அப்பா அம்மா அவங்களத்தான் முதல்லயே இட்லி குக்கரால அடிச்சு சாச்சிட்டால. அமுதான்னு கத்துறோம். ஓ, அப்படி கத்துனா அவன் நார்மல் ஆயிடுவாளா? அந்த பொண்ணு பேர் அமுதாயா? அங்க என்ன சொன்னீங்க கேட்காம திடீர்னு ஒரு ரூமுக்குள்ள போய் கதவை சாத்துக்கிட்டா. நாங்க என்ன செய்யறதுன்னு தெரியாம முழிச்சோம். 1 மணி நேரம் ஆச்சு, கதவு திறக்கவே இல்ல. அதுக்கப்புறம் மெதுவா அந்த கீ ஹோல் வழியா பார்த்தா என்ன தெரிஞ்சது? இவன் சொல்லுவான். இதுக்கப்புறம் நானா சாவி ஹோல் வழியா பார்த்தா அந்த இடத்துல 2 கால் மாத்திரம் தொங்கிக்கிட்டு இருக்கு. ஐயோ, அந்த மஞ்சுளா தூக்கல தொங்கிட்டா. அட பாவமே. ஏங்க முதல்ல அமுதா நீங்க, இப்ப மஞ்சுளாங்கிறீங்களே. தொட்டில போடும்போது அவ பேர் மஞ்சுளா, தூக்கல தொங்கும் போது அவ பேர் அமுதா. நல்லா இருந்த பொண்ணு ஏன் திடீர்னு இப்படி ஆயிட்டான்னு இதுக்கு முன்னாடி இந்த வீட்டை வச்சிருந்த நாச்சியப்பங்கிட்ட கேட்டோம். நிறைவேறாத ஆசையோட நீலவேணின்னு ஒரு பொண்ணு இங்க தூக்கு போட்டுக்கிட்டாலாம். அவ தான் இப்படி ஆட்டம் போடுறான். ஐயோ, இது எதுவுமே தெரியாம இங்க கல்யாணம் பண்ண போறேனே. முதல்ல நீலவேணி, இப்ப மஞ்சுளாவும் ஜாயின் பண்ணிருக்கா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நானு மீராட்ட சொல்லிட்டு கிளம்பிடுறேன். மீரா கிட்ட நாங்க சொல்லிக்கிறோம். இல்ல,
அப்படி கிளம்பினா மரியாதை இல்லை, சொல்லிட்டே கிளம்பிடுறேன். என் பொண்ணு கல்யாணத்தை நான் பஸ் ஸ்டாண்ட்லயாவது நடத்திக்கிறேன். மணி வீரா எப்படி கோர்வையா கதை வந்தது பாத்தியா? யாரையாவது ஒழிச்சு கட்டணும்னா மூளை அப்படி வேலை செய்யுதுடா. வா, 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 சீக்கிரம் வா. ஏங்க என்ன பெட்டியோட கிளம்பிட்டீங்க? நாங்க புறப்படுறோம்மா. ஏன்? இல்ல எங்க பொண்ணு கல்யாணத்தை நாங்க வேற எங்கேயாரும் நடத்திக்கிறோம்மா. என்ன சொல்றீங்க? அம்மா, என் பொண்ணை இங்க கல்யாணம் பண்ணி கொடுத்து பே அடிக்க வேண்டாம். என்ன வளர்றீங்க? வளரலமா, உங்க அப்பாவும் சித்தப்பாவும் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க. என்ன விஷயங்க? முதல்ல நீலவெளின்னு ஒரு பொண்ணும், அப்புறம் மஞ்சளான ஒரு பொண்ணும் தூக்கு மாட்டி தூக்கிட்டாங்களாம். அதனால என் பொண்ணு கல்யாணத்தை வேற எங்கேயாவது நடத்திக்கிறேன்னு சொல்றேம்மா. இத பாருங்க, அவங்க 2 பேருக்கு வேற வேலையே கிடையாது. பத்தாவதுக்கு நான் இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறது அவங்களுக்கு இஷ்டம் கிடையாது. அதனால தான் இந்த மாதிரி கதையெல்லாம் விட்டுட்டு இருக்காங்க. அது கேட்டதுல இருந்தா இவர் உத்தரத்தையே பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு தானே ஆயிட போதேன்னு இவ பயப்படுறாம்மா. இத பாருங்க, நான் சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா? பயமா இருக்குமா? இங்க இருக்கிற 2 பேய்ங்க எங்க அப்பாவும் சித்தப்பாவும் தான். அவங்கள வேப்பிலை அடிச்சு விரட்டிட்டேன்னா இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கும். இருங்க, நான் விரட்டிட்டு வந்துடுறேன். வேற வேலையே பார்க்க விட மாட்டேங்கிறாங்களே, அவங்கள அடிக்கிறதே எனக்கு பழக்கமா போச்சு. இது என்னம்மா மீரா, எதுக்கு வர சொன்ன? இன்ஸ்பெக்டர், நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். ஏன் எவனாவது ஃபோன் பண்ணி மிரட்டினானா? செக்யூரிட்டி ஏதாவது வேணுமா? இல்ல, ஒரு 2 பேரை 15 நாள் ரிமாண்ட்ல வைக்க. யாரு? எங்க அப்பாவையும் சித்தப்பாவையும் தான். என்னது? உங்க அப்பாவையும் சித்தப்பாவையுமா? அவங்க என்ன தப்பு பண்ணாங்க? தெரிஞ்ச உங்க பொண்ணுக்கு என் வீட்டுல கல்யாணத்தை பண்றதா முடிவு பண்ணிருக்கேன். இந்த விஷயம் இவங்க 2 பேருக்கும் பிடிக்காம ஏகப்பட்ட தில்லு முள்ளு பண்ணி அவங்கள விரட்ட பாக்குறாங்க. இன்ஸ்பெக்டர், எனக்கு என்னன்னா இந்த கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சாகணும். அது வரைக்கும் அவங்க 2 பேரையும் நீங்க தான் உள்ள வைக்கணும். இன்ஸ்பெக்டர், அப்படிலாம் திடீர்னு ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணி உள்ள போடுறதுக்கு சட்டத்துல இடம் இல்லம்மா. எந்த குத்தமும் செய்யாதவங்கள என்னன்னு அரெஸ்ட் பண்றது? சந்தேக கேஸ்ல அரெஸ்ட் பண்ணலாமே. சந்தேக கேஸ்ல போடுற மாதிரி ஒரு காரணமும் இல்லையம்மா. இல்ல, அவங்க இங்க இருந்தாங்கன்னா என்னால நிம்மதியா கல்யாணத்தை நடத்த முடியாது. அப்படியா? வேணும்னா ஒண்ணு பண்ணலாம். என்ன, ஓட விட்டு சுடலான்றீங்களா? அது கொஞ்சம் ஓவரா இல்ல? இல்ல, அவங்கள்ட்ட சட்டத்துக்கு விரோதமான ஒரு பொருள் இருந்ததுன்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணலாம். கரெக்ட். என்ன செய்யலாம்? ஐம்பொன் சிலை, நட்சத்திராம, பாம்பு தோல், மான் தோல். இதெல்லாம் உனக்கு எப்படிமா தெரியும்? பேப்பர்ல தான் படிக்கிறேன்ல. மீரா, அவங்க பெட்டியில பிஸ்கட் இருக்கு. அந்த விஷயம் எனக்கு தெரிய வந்து நான் செக் பண்றேன். கையும் களவுமா மாட்டிக்கிறாங்க. என்ன சொல்ற? பொட்டியில பிஸ்கட் வைக்கிறது ஒரு குத்தமா சார்? தங்க பிஸ்கட் வச்சுக்கிறது குற்றம் இல்லையா? இன்ஸ்பெக்டர், முதல்ல தங்க பிஸ்கட் கொண்டு வைக்கிறேன், அப்புறம் ஒன்றும் தெரியாத மாதிரி வந்து அவங்கள பிடிச்சிக்கிறேன். இன்ஸ்பெக்டர், அவங்கள ஒரு 15 நாள் உள்ள வச்சா போதும். அதை நான் பாத்துக்கிறேம்மா. அவங்க எப்ப வீட்டுல இருக்க மாட்டாங்க அதை சொல்லு. அவங்க எப்பவுமே செவ்வாய்க்கிழமை காலையில தவறாம மாங்காடு கோயிலுக்கு போயிட்டு மத்தியானம் 1 மணி போலதான் வருவாங்க. ஐசி, அதான் சரியான டைம். ஒரு 8 தங்க பிஸ்கட்டோட நான் வரேன். ஏன் இன்ஸ்பெக்டர், உங்ககிட்ட இந்த தங்க பிஸ்கட் எல்லாம் ரெடியாவே இருக்குமா? இதெல்லாம் நீ கேட்க கூடாது. ஐயா சாமி சிதம்பர சாமியை 15 நாள் உள்ள தூக்கி வைக்கணும். அதுக்கு நான் பொறுப்பு. அப்ப நான் வரட்டுமா? சரி சரி. அப்பா, என்ன மன்னிச்சிருங்கப்பா. சித்தப்பா, என்ன மன்னிச்சிருங்க சித்தப்பா. இதுதான் அவங்க பெட்டி, வச்சிருங்க. அம்மா, ஒண்ணு குறையுதே. அது வந்து இதுவா பாருங்க. கொடுமா. இன்ஸ்பெக்டர், என்ன இந்த பக்கம்? ஒண்ணு இல்லம்மா, ஒரு கேஸ் விஷயமா வந்திருக்கேன். ஆஹா. அப்படியே ஒரு காஃபி சாப்பிட்டுட்டு போலான்னு வந்திருப்பீங்க. மீரா, சொல்றதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்களா? என்ன விஷயமா? இருங்களேன், அவர் சொல்லட்டுமே.
மீரா உங்க குடும்பத்தோட நான் அதிகமா பழகினவன், அதனாலதான் எனக்கே சொல்றதுக்கு யோசனையா இருக்கு. என்ன இன்ஸ்பெக்டர் ஏதோ புதிர் போடுறீங்க? எங்க வீட்டை ஏதாவது சோதனை பண்ணுமா? ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்திருக்கா? அம்மா நீ புத்திசாலி, புரிஞ்சுக்கிட்ட. இந்த வீட்ல யாரோ தங்கம் கடத்தி கொண்டு வந்து வச்சிருக்கிறதா நியூஸ் வந்திருக்கு. அதான் தாராளமா செக் பண்ணுங்க. நாங்க அப்படிப்பட்டவங்க இல்ல. எங்களுக்கு என்ன பயம்? அப்பா சித்தப்பா உங்களுக்கு கூட ஆட்சேபணம் இல்லையா? அவர் கடமையை அவர் செய்ய போறாரு, நாங்க ஏன் அப்டேட் பண்ண போறோம்? இங்க தானே வச்சேன். மீரா தங்கத்தை காணோம். என்னது? என்ன இன்ஸ்பெக்டர், நீங்களே வச்ச மாதிரி பதறீங்க? எப்படி 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 காணாம போகும்? காணோம்னா விட்டுடுங்களேன். கில்லாடி அவனா ஒருத்தர் இருப்பான், அவன் எடுத்துட்டு போயிருப்பான். நல்ல வேளை தங்கம் எங்க பொட்டியில இருந்திருந்தா நாங்க உள்ள போயிருப்போம். இன்ஸ்பெக்டர், உங்களுக்கு யாரோ தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். பாவம், இப்படி வேலை மெனுக்கட்டு வந்துட்டு இப்ப வெறுங்கையோட போக போறீங்க. மீரா, அம்மா மீரா, இந்த கடிதாசம் படிச்சு பாருமா. அன்புள்ள மீரா அக்கா, எனக்கு கல்யாணத்துல இஷ்டம் இல்ல. அப்பா அம்மா வார்த்தையை மீற முடியாம தான் கூட வந்தேன். எனக்கு இன்னும் நிறைய படிச்சு ஐஏஎஸ் பண்ணணும்னு ஆசையா இருக்கு. அதனால இங்க இருந்து ஓடி போறேன். என்னமா இது பாருமா. கையில காசு இல்லையே, என்ன பண்றதுன்னு நினைச்ச போது யாரோ 2 பேர் எனக்கு தங்க பிஸ்கட்ட கொடுத்து அதுல பொழைச்சுக்கிட்டாங்க. அதையும் வேற யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க. அவங்க நல்லா இருக்கணும், என்ன மன்னிக்கங்க. யாரோ 2 பேர் தங்க பிஸ்கட் கொடுத்தாங்களாம். அது யாருன்னு அந்த பொண்ணு எழுதி வச்சிருந்தா கூட இன்ஸ்பெக்டருக்கு சௌரியமா இருந்திருக்கும். ஏண்டா சிதம்பரசாமி, யாரா அந்த 2 பேரு? யாரோ 2 பேர் அண்ணன் தம்பியா கூட இருந்திருக்கலாம். பாத்தீங்களா, நாம யாரையாவது சாதாரணமா நினைச்சோம்னா அவங்க சமயத்துல சாமர்த்தியமா மாறிடுவாங்க. நாம எப்பவுமே ரொம்ப சாமர்த்தியம்னு நினைச்சோம்னா சமயத்துல நாம ஏமாந்துருவாங்க. இப்ப ஆமை எங்க நம்மள ஜெயிச்சிட போகுதுன்னு முயல் தூங்கிடலையா? அது மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கையும். அதனால நாம எப்பவுமே உஷாரா இருக்கணும். என்ன நான் சொல்றது சரியா? சபாஷ் மீரா, சபாஷ் மீரா.